42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ. 1 மீட்டர் 2x2 ப்ளவுஸ் பீட் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். 2 சைடு இந்த மாதிரி கரை பீஸாக இருக்கும். அப்புறம் இது நார்மல் நம்ம கட் பண்ணி எடுக்கிற பீஸ் வரும். ஸோ கிளாத்தை ஃபஸ்ட்டு எப்படி போடணும்னா, ஸோ 1 மீட்டர் கிளாத் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இது ஏன் உங்களோட உடம்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். அதாவது கரை பீஸை உங்களோட சைடு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளெயின் கிளாத் இருக்குது, சிங்கிள் கிளாத்தாக, அதை வந்து கரை பீஸை வந்து உங்கள் பக்கமாக வச்சுட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட உடம்பு சுற்றளவு. உங்களோட உடம்பு சுற்றளவு எவ்வளோன்னு பாருங்கள், 42 டிவைடட் பை 4. இப்போ 42 டிவைடட் பை 4 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10.5 வரும், சரிங்களா. இப்போ 10.5 கூட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து இப்போ 10.5 பிடிக்கணும், எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு. ஸோ உங்களுக்கு 12.5 அளவுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் இந்த அகலம் போடணும். ஸோ கரை பீஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த அகலம் வந்து எவ்வளோ போடணும், 12.5. ஸோ இதை எழுதிக்கிறதுனால நான் கிளாத்தை வந்து மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ அதே தான் பாருங்கள், இந்த அளவு ஆப்போசிட் சைடில் நான் எழுதுனதாக போயிடுச்சு. இப்போ இப்படி போட்டுக்கணும். உங்களோட கரை பீஸ் வந்து 12.5க்கு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ 12.5 நம்ம போட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பேப்பர் கட்டிங்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 12.5க்கு 12.3 இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போது இது ஃபோல்டட், இந்த நேரம் இப்படி ஓப்பன் இருக்குது. இப்படி தான் நீங்கள் கிளாத் போடணும். இது பேக்கு வச்சுக்கலாம், அது ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கேருந்து இங்கே 12.5 வச்சாச்சு. உங்களோட பாடியோட சுற்றளவு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ உடம்பு ஹைட்டு, பேக்கோட ஹைட் நம்ம தேவைப்படும். இப்போ பேக்கோட ஹைட் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தா, இப்போது 42 சைஸ்க்கு 14.5 இல்லை 15.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட பேக்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு 15.5 வைக்கிறேன். 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த இடுப்புக்கு கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு. ஸோ டோட்டலாக நான் வந்து 7.5 ஹைட் கட் பண்ணும்போது 17.5க்கு 7.5ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து மாற்றிக்கோங்க, 17.5. இப்போது பேக்கோட நெக்கு, ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு இதுதான் பேக்கு கட் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 7.5 எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 17.5 போதும், 2.5 எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங்க்கு. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. அதாவது 42 சைஸ் உடம்பு சுற்றளவு வச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 17.5 இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டிங், ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே இதில் வந்துடும். நம்ம ஆர்ம் ஹோலுக்கு மறுபடியும் தனித்தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதை பேக்குக்கு எடுத்துக்கலாம், இல்லை இது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், பின்னால் இருக்கிறது பேக்குக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா. அவ்வளோதான். நம்ம ஈஸியாகவும் கட்டிங் டைமும் சேவ் ஆகும், நம்மளுக்கு ஒரே டைமில் வந்துட்டு நம்ம போட்டால் ஈஸியாகவும் இருக்கும், அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வந்துருச்சு, பேக் வந்துருச்சு, ரெண்டுமே ஃபோல்டட் தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் இப்போ எடுத்ததே கழுத்து அகலம், ஷோல்ட்ரு, ஆர்ம் ஹோல் ரெண்டுக்குமே காமனாக போட போகிறோம். ஸோ கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்லா நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் 42 சைஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25, சரிங்களா. அதாவது இந்த இடத்துல, இந்த ஃபோல்டட் மேலே இருக்கிற இடத்துல கழுத்தோட அகலம் வரும் 2.25 வச்சுருக்கேன். இப்போது ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 3.5 நீங்கள் வந்து வைக்கலாம். ஏன்னா 42 சைஸ் அப்படிங்கிறீங்க கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஷோல்டர் கொஞ்சம் நல்லா வச்சா தான் உங்களுக்கு எங்கேயும் சுருக்கடிக்காது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. ஸோ ஷோல்டர் வந்து 3.5 வந்து வச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இதுக்கு கீழே அதாவது கழுத்தோட அகலம் கீழே எவ்வளவு, கழுத்தோட ஹைட் எவ்வளோ வைக்கிறேன்னா ஃப்ரண்ட் வந்து 6.25 வச்சுருக்கேன், சரிங்களா. அப்போது நம்ம இதுவும் செக் பண்ணிக்கணும், இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்ட்டு. 2.25 இல்லைங்களா. ஸோ இந்த 2.25க்கும் 6.25க்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே காமனான அளவு தான். 42 சைஸ்க்கு நீங்கள் இந்த அளவுகளே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ கழுத்தோட ஹைட் முடிஞ்சிச்சு. இப்போ ஷோல்டரிங் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கிருந்து கீழே வர்றது ஆர்ம் ஹோல். ஸோ அந்த ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ வைக்கணும்னா 6. நீங்கள் 42 சைஸ்னாலே கண்டிப்பாக நீங்கள் 6 இல்லை நீங்கள் 6 கூட வைக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் 6 கூட நீங்கள் வைக்கலாம், சரிங்களா. ஆனால் 6 கரெக்டாக இருக்கும், நீங்கள் 6 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 3.5லேருந்து ஷோல்டரு இங்கேருந்து 6க்கு நீங்கள் போட்டாச்சு, கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. 3.5. ஸோ இங்கிருந்து
இந்த 12.5 வெயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலோட மார்க்கிங்கும் முடிஞ்சிச்சு. ஸோ 6 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா 2 இருக்குது. ஒன்று இன்னொன்று 1.5. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப்பு, 1.5 வந்துட்டு பேக்கோட ஷேப்பு. ஸோ இங்கேருந்து இங்கே ஃப்ரண்ட்டு, இது பேக்கோட ஷேப். இப்போ இதுக்கு ஷேப் போட்டுடலாம். ஜஸ்ட்டு இங்கே வரும்போது இங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். வந்துட்டு அப்படியே கர்வ், நீங்கள் அந்த கர்வுக்கு கொஞ்சம் அவுட்டராகவே போய்க்கோங்க. அந்த ஷேப் மார்க்கர் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த கையிலேயே மேக்ஸிமம் வந்துட்டு போட்டுருவேன். பாருங்கள், ஜஸ்ட் ரஃப்பாக கொண்டு போய்க்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆர்ம் ஹோலு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்தது கழுத்தோட ஷேப் என்ன போட போகிறோம்? ரவுண்டு தான். ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டு 60+ இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் ரவுண்டு மட்டும்தான் வைப்போம். இல்லைன்னா டைமண்ட் கூட சில பேர் வைப்பாங்க. சின்ன இப்போ 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்களா வந்துட்டு இங்கே டைமண்ட், இங்கே 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து டைமண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது பேக்குக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கோட ஹைட்டு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இது 2 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரண்ட்டுக்கு ஷேப்பு, கப் ஷேப்புக்கு மார்க்கிங் போடணும், சரிங்களா? இப்போது மார்க்கிங்க்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வைக்கணும்? 13.5 வைங்க, சரிங்களா? இல்லைன்னா 13.25 வைங்க. ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்னால் 13.5 வச்சுக்கோங்க, இல்லைன்னா 13.25 வைங்க. ஸோ 13.5க்கு ஒரு 3 மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கேயும் 13. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். இங்கே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கோம், இங்கே ஒன்று. ஸோ அதே மாதிரி 13.5க்கு இங்கே ஒரு மார்க்கிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 லைனையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த ஷேப் தான் நம்மளுக்கு மெயின். ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச்சுக்கு மேலே இங்கே, அதாவது இந்த லைன் போட்டிருக்கீங்களா, இங்கே லைன்லேருந்து 1 இன்ச்சு மேலே, இது வந்து ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக்கு, சரிங்களா? இங்கேருந்து இங்கே 2.5. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஷேப் அப்போ தான் கரெக்டாக கட் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஷேப்பாக கொண்டு போய்க்கோங்க. ரஃபாகவே நீங்கள் கொண்டு போய்க்கலாம், இல்லை 1/4 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கணக்குலேயே கொண்டு போனாலும் ஓகே தான். கொண்டு போயிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷேப்பாக மேலே எடுத்து விட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் தான் இங்கே மார்க் பண்ணி இப்படி ஷேப் போடுறதெல்லாம், சரிங்களா? அது நம்ம ஸ்டிச்சிங் போது மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பட்டியும் இதில் கிடச்சிரும். ஸோ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இது ஒரு ப்ளஸ்ங்க. நீங்கள் தனியாக பட்டிக்குன்னு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது ஃப்ரண்ட் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் இதை மட்டும் இப்போ என்ன பண்ணால் ஃப்ரண்ட்டி பேக்கி ஃபஸ்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன், அதாவது ஆர்ம் ஹோலோட சேர்த்தி, சரிங்களா? இப்போ மேலேயும் நம்ம க்ளோஸ்டாக இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டோட நெக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு ஷேப் இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ரண்ட்டை மட்டும் இப்போ ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேக்கோட நெக்கு கட் பண்ணலாம். ஸோ இப்போ பேக்குக்கு அதே மாதிரி மார்க்கிங் போட்டு எவ்வளோ ஹைட் தேவையோ மார்க்கிங் போட்டு அதே மாதிரி ரவுண்ட் நெக் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது மீதி இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம், சரிங்களா? இப்போ மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் இருக்கும். ஸோ இதில் கீழே கரப்பீஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த அகலம் கரெக்டாக வரும், நம்ம ஒட்டு கொடுக்காமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இப்போ கீழே கரப்பீஸு இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ணும்போது என்னாகும், உங்களோட ரைட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டடாக கிடைக்கும். ஸோ அதையே இந்த ஃபோல்டட் சைடை அப்படியே எடுத்து மறுபடியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இங்கே பாருங்கள் 4 ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 2 ஸ்லீவுக்குமே ஃபோல்டடு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் ஒட்டு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கரப்பீஸ் கீழே வர மாதிரி போட்டால். ஸோ ஒரு சிலர் வந்து இந்த கரப்பீஸை கட் பண்ணி எடுத்துருவாங்க. நான் வந்துட்டு ஹெம்மிங் தானே பண்ணுறேன், அதனால் இந்த கரப்பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்கல, சரிங்களா? ஸோ இப்போ போட்டாச்சு கிளாத்து. இப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக ஸ்லீவோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 7 inches தேவை, சரிங்களா? அது கூட கீழே ஹெம்மிங்க்கு ஃபோல்ட் பண்ணி, இது வந்து இப்போது லைனிங்காக இருந்தால் நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே திருப்பி அடிச்சிருவோம். ஸோ இது வந்துட்டு 2x2 பிட்டுங்கிறதுனால 7 inches எடுத்துகிட்டு அது கூட 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எதுக்குன்னா கீழே ஹெம்மிங்க்கு. ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெம்மிங்னு, சரிங்களா? அதனால் 8 inches எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே இங்கே உடம்பு 9.5, சரிங்களா?
இந்த 9.5 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா பத்தாது, கொஞ்சம் இப்போ 10 இன்ச்சஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நான் எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கையோட சுற்றளவு வந்துட்டு கம்மி தான். ஸோ அதனால் இந்த 9.5 எனக்கு வந்து போதும். அப்படி இல்லை அப்படிங்கிறீங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவை கட் பண்ணிட்டு, சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் போட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லீவுமே ஒட்டே இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் 9.5 வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். சும்மா ஒரு 2.4 இன்ச்சுக்கு தான் அப்படி பத்தாமல் இருக்கும். ஸோ அந்த 9.5 நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். 9.5 அகலம் இருக்குது கீழே. சரிங்களா? நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கையை விட உடம்பு தான் அதிகமாக தேவைப்படும் நம்மளுக்கு. சரிங்களா? இந்த 9.5 நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வராது. நம்ம ஸ்டிச்சிங் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே 8 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே 8 இன்ச்சஸ் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 8 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து கப்பு, அதாவது ஸ்லீவோட கப் நம்மளுக்கு கரெக்டாக உட்காரணும் அந்த ஷேப் எடுத்தால், அதுக்காக நம்ம எடுக்கிறது. சரிங்களா? நார்மலாக 3 தான் வைப்போம். இப்போது 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால இங்கே 3.5 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கப்பு கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப் வந்து கரெக்டாக உட்காரும். இப்போது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவோட சுற்றளவே வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ இதுவே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்மளோட மேலே இருக்க அந்த ஷேப்பை விட இது கீழே வர நம்மளுக்கு ஸ்லோப் வந்துட்டு கம்மியாக தான் வரும். சரிங்களா? இப்போ இங்கிருந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டட் சைடில் நம்ம 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 8 இன்ச்சஸை இது கூட ஷேப் எடுக்கிறோம். இந்த 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஸோ இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்லோப் வந்துட்டு கொஞ்சம் பழகும்போது, இந்த ஷேப் எடுக்கிறது கொஞ்சம் பழகும்போது அந்த கை வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 பேப்பர் கட்டிங் போட்டு பழகிட்டிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு இருக்க இந்த ஷேப் அப்படியே அழகாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த கர்வ் இது வச்சு தான் போடணுன்னு அவசியமே கிடையாது. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுறது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷன் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்த்தாலே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுக்குன்னே நம்மளுக்கு ரொம்ப டைம் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்கும் நீட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் உங்களோட கட்டிங்கை வந்து முடிச்சிட மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அளவெடுத்து இன்ச் பை இன்ச் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வைக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே ஹேண்டாக அப்படியே ஷேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் வராது. நம்ம பழக்கம் தான், கை பழக்கம் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் பழக தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஸ் ரெடி. ஸோ இது ஃப்ரண்ட்டுன்னு எப்போவுமே இந்த மார்க்கிங் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி வச்சுப்பேன். ஃப்ரண்ட்டு முடிஞ்சதையும் ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா எனக்கு ஸ்டிச்சிங் போது எனக்கு ஒரு 40 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி 2x2 பீட்டு வந்து முடிஞ்சிடும் ஸ்டிச்சிங் வேலை. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. பட்டி இதெல்லாமே முடிஞ்சது. இன்னும் கிராஸ் பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பிட்டில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத நம்ம எப்படி கிராஸ் பீஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கேல் விட கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கண்ணாடி ஸ்கேல் வச்சாலும் சரி, இல்லைனா வந்து அந்த உட்டன் ஸ்கேல் வச்சாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக வரும். ரிமைனிங் இருக்கிற பீசஸில் நான் ஹுக்ஸ் பட்டியும் காஜாப்பட்டியும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபுல் கட்டிங்குமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் போகலாம் வாங்க. ஸோ கட்டிங்கில் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக் பார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். சரிங்களா? ஃப்ரண்ட் லாஸ்ட்டில் தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பேக் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேக்கில் 15.5 உள் சைடாக 15.5க்கு ஒரு 2 மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 15.5க்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போது அந்த ஃபோல்டு வரைக்கும் தான் நம்மளுக்கு கிளாத் இருக்கணும். 15.5 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டுமே ஒன்றா பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் துணி வந்துட்டு நல்லா அமுந்து வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கோங்க. கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு
உள் சைடாக சரிங்களா, உள் சைடாக நெக்கு ஆம் ஹோல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஃபோல்டட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 4 இன்ச்சுக்கு ஹைட் வந்து 3.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 சைடுமே ஒரே மாதிரி லைன் போட்டுட்டு டாட் பிடிக்கணும் சரிங்களா. அவ்வளோதான், ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த ஃபோல்டட்லேருந்து 4 இன்ச்சு அகலத்தில் ஹைட் வந்து 3.5 இன்ச்சில் வந்துட்டு இருக்கணும். அவ்வளோதான், ஒரு லைன் போட்டு 2 சைடுமே டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ பேக் பார்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ். இப்போ ஸ்லீவுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேக் பார்ட்டை இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஃபுல் பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த நேரம் ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்குமா, இந்த ஃப்ரண்ட்டும் இது ஃப்ரண்ட்டும் ஒட்டின மாதிரி வரணும், இல்லைன்னா பேக்கும் ஒட்டின மாதிரி வரணும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஸ்டிச்சிங் முடிக்கணும்னா இந்த மாதிரி 2 ஸ்லீவும் நான் ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் சரிங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸாக உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த ஃப்ரண்ட்டு மாற்றி பேக்கில் தைக்கிறது அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக வர ஸ்டிச்சு, இது வந்து ஹெம்மிங்கான ஸ்டிச்சு, பெரிய தையலில் வச்சு 4 வச்சு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சதை அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். நான் அடுத்ததான் இதுதான் எப்போவுமே நான் ரெடி பண்ணுவேன். அடுத்தது தான் லாஸ்ட்டாக தான் நான் வந்துட்டு போகிறது வந்து ஃப்ரண்ட்டு சரிங்களா. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு நம்ம இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறதுனால ஃபோல்டடாக தான் வந்திருக்கும் நெக்கு கிட்ட. இப்போ அதை என்ன பண்ணணும், தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக எடுத்துடக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. கட் பண்ணி மட்டும் விட்டுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 இன்ச்சு சரிங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ரைட் சைட் போகும் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு அதுக்கு 3 இன்ச்சு மார்க்கிங்கில் ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. மேலே ஹைட் வந்து 2.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போது அது வந்து ஃப்ரண்ட் டாட், இது சைடு டாட்டுக்கு வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. மேலே ஹைட்டு நெக்கோட ஹைட்டு முடியுது இல்லைங்களா, அங்கேருந்து கீழே வரைக்கும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி கச்சா போட்டுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட மார்க்கிங் வச்சே அந்த செகண்ட் மார்க்கிங்கும் பின்னால் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி ஸோ இப்போது நம்ம அந்த ஒரு இன்ச்சு அகலத்தில் இந்த ஷேப்புக்கு அந்த 2.5 இன்ச் ஹைட்டுக்கு மார்க்கிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எண்ட்லேயும் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இன்னும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 இன்ச்சில் அதுக்கப்புறம் 2 இன்ச்சு ஒன்றில் வந்து இந்த 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா அந்த லென்த்தாக இருக்கிற சைடை பார்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனை வந்து கீழே ஓப்பன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே பட்டி இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது சென்டர் டாட். இந்த 2 டாட்டுமே நம்ம பிடிச்சதுக்கப்புறம் சென்டராக இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3rd டாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் மார்க்கிங்கே போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தூக்கிக்குவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் 4 இன்ச்சில் 1/4 இன்ச்சு அகலத்தில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து காமன், நார்மலாக எப்பவும் ஸ்டிச் போடுறது தான். ஸோ மெயினாக இது கட்டிங் தான் மெயினுங்க, மற்றது எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் ப்ளவுஸு ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதையும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், ரெண்டையும் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டுமே ரெடி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பட்டி. ஸோ அதை எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்லேயே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 4 அதுலேயே 3 3.5 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 12.5 உங்களோட உடம்பு சுற்றளவு இல்லைங்களா, அதுக்கான உடம்பு சுற்றளவுக்கான லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண 4 3 3.5 அந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 2 அணை தேவையில்லைங்களா, ஸோ ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ரெண்டுக்குமே வந்துட்டு இப்போ இது 2 பீஸாக இருக்குது, அந்த 2 பீஸுக்குமே 2 பீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சரிங்களா. ஒவ்வொன்றிலையும் மொத்தம் 3 இருக்கணும் ஒவ்வொரு சைடுக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே அதே கலரில் இருக்க லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா பீசஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பீசஸில் இப்போ சுடிதாரெல்லாம் கட் பண்ண மீதி இருக்கு இல்லைங்களா, அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. அதில் கரெக்டாக இந்த ஷேப்போட அளவுக்கே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க டிட்டோவாக. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேம் நான் ஸ்லீவுக்கு எப்படி சொன்னேன் தெரியுங்களா, ஃப்ரண்ட்டும் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இது லென்த்தும் பக்கம் பக்கமாக இருக்கிறத நீங்கள் ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க ட்ரிக்காக சரிங்களா. இப்போ லென்த் பீஸில் 2 இந்த சைடு 2க்கு வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், சின்ன பீஸாக இருக்கிற பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா. இப்போ லென்த் இருக்குது, அந்த 4 மார்க் பண்ணோம்ல, இது மறுபடியும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப்க்கு வந்து கரெக்டாக வந்து ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு 2 சைடுக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயே அப்படியே படிமான தையல், அதுக்கப்புறம் உள்ள திருப்பி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுவோம் இல்லைங்களா, மெயின் ஸ்டிச்சு அது போட்டுரும். 3 ஸ்டிச்சு மொத்தம் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்படியே நீங்கள் ஒரே இதில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் வந்து வராது. இல்லைன்னா இப்போது
ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 4 அப்படிங்கிற அளவோடு இருக்கிற அந்த ஷேப் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி இல்லாமல் ஒன்று வந்து கம்மியாக அதிகமாக ஃப்ரண்ட்டு பேக் மாறுறது எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரே இதாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுன்னா பேக் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கா பட்டி நம்மளுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது மேலே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இதில் பண்ண வேண்டியதில்லை. இதே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ஷேப்பை லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும். ஸோ எப்பவும் போல் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் 2 சைடு இருக்குங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ லெஃப்ட்டும் முடிஞ்சது, இப்போ ரைட்டுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கோணையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது படிமான தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் இப்போ ரெண்டுமே ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி ஸ்டிச் பண்ணணும். அதாவது நல்ல பக்கமாக இருந்து உள்ளே திருப்பினா ஹூக்ஸ் பட்டி. சரிங்களா? இப்போ நான் அதுதான் திருப்புறேன். ஸோ இது கரப்பீஸாக இருக்குது, நம்ம அடிச்சடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நேராக டைரெக்டாக அப்படியே வச்சுருங்க. இது நல்ல பக்கமாக இருந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு திருப்புறேன். ஸோ இது வந்து ஹூக்ஸ் பட்டி உள்ளுக்குள்ளே போயிடணும் ஹூக்ஸ் பட்டிக்கு. சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு கரெக்டான அகலம் எவ்வளோன்னு தேவைன்னா 3 இன்ச்சு தேவை ஹூக்ஸ் பட்டிக்கு. சரிங்களா? நான் வந்துட்டு எப்போவுமே ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு கைப்பழக்கம் இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருவேன். சரிங்களா? இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா மொந்தமாக இருக்கும். உங்களுக்கு ஹூக்ஸ் போட்டால் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹூக்ஸ் பட்டி ஃபுல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடணும். சரிங்களா? அந்த படிமான தையல் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடணும். அவ்வளோதான். ஹூக்ஸ் பட்டி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இந்த பார்ட் மட்டும் தான் எனக்கு கண்டிப்பாக இன்னுமே கிளியராக தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அது மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ உள் பக்கமாக இருந்து இப்போ இது உள் பக்கமாக இருந்து திருப்புறோம். ஸோ அதனால் கீழே கரப்பீஸ் இல்லாதனால நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். ஸோ உள் பக்கமாக இருந்து நல்ல பக்கம் மெயின் கிளாத்தோட மெயின் சைடு இருக்கு இல்லைங்களா, அங்கே திருப்பணும் அப்படின்னா அது வந்து காஜா பட்டி. ஸோ நான் வி பட்டி தான் திருப்புறேன். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கும் படிமான தையல் தேவைப்பட்டால் போடலாம், அப்படி இல்லைனா இல்லைங்க. ஸோ நான் வந்துட்டு போட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நகராது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது வந்து 2.5 இன்ச் ஆகலாம். நான் காஜா பட்டிக்கு சொல்லிடுறேன் 2.5 இன்ச் ஆகலாம். ஸோ இதுலேயே நம்ம சேனல் எல்லாமே நான் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டும் போட்டிருக்கேன். தேவைப்படுறீங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு வீடியோவில் போய் பாருங்கள். எல்லாமே ப்ளவுஸ் அப்படிங்கிற ஹெட்லைனோட உள்ளே போட்டிருப்பேன். ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் போட்டிருப்பேன். ஸோ காஜா பட்டிக்கு அந்த மாதிரி அந்த ஸ்டிச் இருக்கிற இடம் மேலே அதை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க வீக்கு. சரிங்களா? ஃபுல்லாக கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஹூக்ஸ் பட்டி மாதிரி. ஸோ எப்பவும் போல் வீக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ரஃப் அடிக்கணுங்க வீக். அதுதான் ரொம்ப மெயின். நீங்கள் ரஃப் அடிக்காமல் இது பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹூக்ஸ் போடும்போது அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். ஸோ ரஃப் அடித்து தான் கண்டிப்பாக போடணும். மொத்தம் 5 வீ திருப்பணும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு வீ, சென்டர் டாட் கிட்ட ஒரு வீ, அப்புறம் இடுப்பு பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு வீ, அதுக்கப்புறம் இடுப்பு பட்டிக்கும் கீழே லாஸ்ட்டாக ஒரு வீ போடுவோம். அதுக்கும் சென்டரில் நீங்களே பார்த்து ஈக்குவலாக ஒரு வீ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் என்ன ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதான். 5 வீமே நம்ம திருப்பியாச்சு. ஸோ இது திருப்பினதுக்கப்புறம் நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஹூக்ஸ் பட்டியும் காஜா பட்டியும் ஈவனாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏசவாசல் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து காஜா பட்டி. இதையும் பாருங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஏசவாசில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஹுக்ஸ் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க ரஃப் அடிச்சு நல்லா. சரிங்களா? ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போது திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு எப்பவும் போல் நம்ம இது வைப்போம் இல்லைங்களா கழுத்துப்பட்டி. ஸோ கழுத்துப்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரிங்லாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் 1/4 இன்ச் அகலத்தில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் இது எல்லாமே நார்மலாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படி தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ சில பேர் சில பக்கம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது எல்லாமே காமனாக நடக்கிறது. ஸோ அதோட பாருங்கள் இது கொஞ்சம் எனக்கு பத்தல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் கொஞ்சம் பீசஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அப்பா பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி வந்துட்டு நார்மலாக தைப்பணும் அதே மாதிரி தான் நான் ஸ்டிச்சஸ் வந்து இதில் காமிச்சிருக்கேன். எந்த எடிட்டிங்குமே இல்லாமல். ஸோ இதெல்லாம் கச்சா போட்டு வச்சுக்கோங்க. கச்சா போட்டிங்கன்னா ஃபோல்டிங் திரும்புறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சுருக்கடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கச்சா போட்டு இந்த மாதிரி இந்த காஞ்சா இந்த பட்டி கழுத்துப்பட்டி இருக்கு இல்லைங்களா இதுவே ஃபுல்லாக கிளியராக நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா கிளிக் ஆகிடுச்சு. நல்லா வியூஸ் வந்து நல்லா போயிருக்கு. அதில் நல்லா ஜூமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட போய் பாருங்கள். ஸோ எப்பவும் போல் காஜா பட்டிக்கு இந்த கழுத்துப்பட்டிக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் இது நான் ஏஜ்டு பர்சங்கிறதுனால ஹெம்மிங் பண்ணாமல் 2 ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டிச்சு, இதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது அவ்வளோதான், நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணி ஃபிட்டிங் பிடிச்சா போதும். ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட்டு இந்த சைடு வரக்கூடாது சரிங்களா, ஏன்னா அது பேக்கு. ஃப்ரண்ட்டோடது அந்த சைடு வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ இது ஃப்ரண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ரண்ட்டு அந்த நேர் இருக்கணும், இந்த நேர் இப்படி ஓப்பனாக இருக்கணும், அதாவது ஹெம்மிங் பார்ட்டு சரிங்களா. நல்ல பக்கத்து மேலே, அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த நல்ல பக்கம் படுற மாதிரி இருக்கணும். அந்த ஃப்ரண்ட்டு நம்ம எழுதிக்கிறது வந்து ஃப்ரண்ட் மேலே படுற மாதிரி இருக்கணும். எப்போவுமே நம்ம சென்டராக இருந்து தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரே சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ஃபுல்லாக ரைட் வரைக்கும் ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா. இப்போ பாருங்கள், சென்டராக இருந்து நான் சொன்ன அந்த 9.5 உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை சரிங்களா. இப்போ சென்டராக இருந்து ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த சைடுக்கு வரும். ஸோ இதே தான் எல்லாமே, சுடிதார் ஆகட்டும் இல்லை நீங்கள் ரெடிமேட் குர்த்தி வாங்குறதாகட்டும், எதுவும் ஜாயின் பண்ணாலும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி சென்டராக இருந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் கையில் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் ஃப்ரண்ட் பார்த்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது ஃபிட்டிங் பார்ட்டு, இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த 3 லைன் கரெக்டாக வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்துட்டு எப்படி மேட்ச் பண்ணுறது நான் இப்போ இதில் காட்டுறேன். இப்போது ஸ்லீவை கீழேயும், அதாவது இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் ஃப்ரண்ட்டையும் பேட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைனா ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா. இப்போ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டாட் பிடிச்சி 4th டாட் மாதிரி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அது இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்லீவோட ஃபிட்டிங் எங்கேயோ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டிச் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஃபிட்டிங்கான ஸ்டிச்சு, அதுக்கானது இது. இப்போ இந்த புது ப்ளவுஸில் மார்க்கிங் போட்டு ஒரு ஸ்டிச் ஒரு 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க ஃபூட்டை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ளவுஸில் இது ஹூக்ஸ் பட்டியா காஜா பட்டியான்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போது கீழே கரெக்டாக மேட்ச் ஆகுதா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஹூக்ஸ் பட்டி. ஸோ அளவு ப்ளவுஸோட ஹூக்ஸ் பட்டி எடுத்துக்கோங்க. ஹூக்ஸ் பட்டியில் ஹூக்ஸ் பட்டி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இந்த ஃபிட்டிங்க்கான மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஸோ அந்த நேரம் இருக்கா, இப்போ அந்த லைன்கிட்ட ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எங்கே வந்து நம்ம ஃபூட்டை நிறுத்தியிருக்கோமோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மார்க்கிங் கிட்ட வந்து நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்டிங்கோட மெயின் ஸ்டிச் வந்து முடிஞ்சிச்சு, ஒரு சைடோடது சரிங்களா. அதுக்கப்புறம் மீதி போடுறதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 3 ஸ்டிச்சஸில் உங்கள் ப்ளவுஸ் நீட்டாக வந்து உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் ஃபிட்டிங் பார்த்துட்டு இது லூஸாக இருக்குது, இது டைட்டாக இருக்குன்னு எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்டிச் போட்டு கொச்சான்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸில் பழகும்போது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 ஸ்டிச் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும், நம்ம ப்ரொஃபஷ்னலாக தைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி நான் இந்த 2 ஸ்டிச் போட்டாச்சு. 3வது ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் அந்த சைடில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு சைடு முடிச்சாச்சு. ஸோ டிக்டோ சேம் இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் பாருங்கள், இது 3 முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது இந்த மாதிரி ஸ்லீவை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கூடயே வச்சுக்கோங்க, இல்லைனா அளவு ப்ளவுஸ் கூட வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்லீவ் கூடயே கரெக்டாக வச்சு மார்க்கரை வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ எப்பவும் போல் கொஞ்சம் தூரம் மட்டும் ஃபூட்டை நகர்த்திட்டு, அதாவது கொஞ்சம் ஸ்லைடாக நகர்த்திட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி முடிஞ்சுது. அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை, வி பட்டி காஜா பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டியும் அளவு ப்ளவுஸோட காஜா பட்டியும் வச்சு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் வி பட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த வி பட்டியிலேருந்து இந்த வி வச்சு எங்கே ஃபிட்டிங்க்கான மார்க்கிங் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷு முடிஞ்சிச்சு சரிங்களா. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறத விட இந்த ஃபிட்டிங் பார்ட் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் கண்டிப்பாக இதில் ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா இன்னொரு 4வது ஸ்டிச்சும் வந்து நான் போட்டுக்குவேன். ஸோ அவ்வளோதான், 4 ஸ்டிச்சுமே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டா உங்களோட ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஃபினிஷிங் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.
கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போது அளவு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கான்னு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ லென்த்தாக ஒரே அடியாக வச்சு செக் பண்ணாதீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மேட்ச் ஆகணும். இவ்வளோ தான் நம்மளோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஸோ இது செக் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஹுக்ஸ் கட்டி ஹெம்மிங் பண்ணி வெளியே முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருக்கீங்க கண்டிப்பாக கேளுங்க, சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபுல் ப்ளவுஸுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2x2 வந்துட்டு 42 சைஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்காக போட்டுகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.